எங்க முதல்வர் எங்களுக்கு குடுக்குறாரு. உனக்கு ஏம்மா எரியுது? அப்படின்னு இந்த அம்மா எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள சும்மா கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த பெண்மணி தான் ட்ரெண்டிங். இவங்க ஒருத்தர் இல்லங்க. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுடைய மைண்ட் வாய்ஸ பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களின் ஓட்டு திமுக கூட்டணி பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி ஒரு சான்று. பாருங்க. இப்போ கூட நான் ஃப்ரீ பஸ்ல வரேன். சிஎம் பார்க்கணும்னு நான் ஃப்ரீ பஸ்ல வரேன். எங்க அம்மா வீட்டுக்கு வண்ணார்பட்டி போனா நான் ஃப்ரீ பஸ்ல போறேன். அம்பத்தூருக்கு போய் காயெல்லாம் வாங்கினோம்னா நான் ஃப்ரீ பஸ்ல போறேன். எல்லாத்துக்குமே ஃப்ரீ பஸ் தான். 1000 ரூபாய் கரெக்டா எனக்கு கேஸ் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது. அப்படி தவறுனா எனக்கு வெளியே போறதுக்கு எல்லாம் செலவுக்கு யூஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே இந்த 1000 ரூபாய் யூஸ் ஆகுதுப்பா. சிஎம் தான் வரணும். ஏதோ ஒரு பொம்பளை சொல்லுது அந்த 1000 ரூபாய் எதுக்கு? அவளை கேட்டாங்க. எங்க சிஎம் எங்களுக்கு கொடுக்குறாரு, நாங்க வாங்கிக்கிறோம். அவ யாரு அவ சொல்றதுக்கு? அவர் என்னப்பா செய்யல, எல்லாமே சேர்ந்துக்கிறாரு. முதியோருக்கு வீட்லயே போய் மருந்து எல்லாம் குடுக்குறாரு. ரேஷன் கடைக்கு வீட்லயே போய் பொருள் குடுக்குறாரு. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? எங்களுக்கு பக்கா பாதுகாப்பு இருக்குது. கண்டனா இங்க வந்தது வீட்டு உள்ளே பூந்துட்டு போயிடுவானுங்க. 12 மணிக்கு எங்க பொண்ணு ஐடிஐல வேலை செஞ்சுட்டு வருது. 12 மணிக்கு வருது. தைரியமா வருது. எங்க சிஎம் தான் வரணும். அப்படி சிஎம் வரல நாங்க டீ குடிக்க கூட ரெடி. எல்லா வசதியும் பண்றாருப்பா. அவரு தான்பா வரணும். அவரு தான் ஆட்சி ஆளணும். அவரு தான் வரணும். அவரு வந்தாதான் நாங்க நல்லா இருப்போம். இவ்வளவு தைரியமா பேச முடியும். எங்க ஜெயிலுக்கு போனா கூட நாங்க போவோம். சிஎம் கோசம். சிஎம் தான் வரணும்.